நமஸ்காரம். நேத்திக்கு ரொம்ப சூப்பராக வாசினியுடைய பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லமும் விக்னேஷ் கிச்சனும் இணைஞ்சு சூப்பராக நடத்தியிருக்கோம். நிறைய பேர் வந்து மதுரையின் பேரரசி சென்னையிலையும் மகாராணியாக வீற்றிருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்து ரசித்து கண்ணீர் மல்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நெகிழ்ந்து போனாங்க. கைலாய வாத்திய இசையோடு ரொம்ப கிராண்டாக நடந்த அந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள், அந்த உற்சவத்துடைய கிளிம்சஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். சரியா? இப்படியா அப்படியா? ஆன் பண்ணுங்க, லைட் பாருங்க, என்னன்னு பாருங்க. ஓ, இந்த பக்கம் திருப்பினா நந்தினி, இப்படி திருப்பினா வாசினியா? நந்தினி வாசினி இப்படியே திருப்பலாங்க. லைட் போட்டு இப்படி பார்த்தா உங்களுக்கு நந்தினி தெரியும், இப்படி பார்த்தா வாசினி. அந்த மாதிரி உங்க ரெண்டு பேரும் சூப்பர். என்னென்னலாம் யோசிக்கிறாங்கப்பான்ற மாதிரி இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு பாலாஜி வர்றது வந்து இது புதுசு இல்லை. அவங்க எல்லாம் நிறைய பேருக்கு பாலாஜியை தெரியும். ஸோ நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடக்கிற எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் ரங்கநாதருடைய பிரசாதம் வந்துடும். ஒவ்வொரு முறையும் எந்த சுப நிகழ்ச்சி நடந்தாலும், அது நவராத்திரியாக இருந்தாலும் வந்துடும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கும் இன்னைக்கு ரங்கனோட தங்க வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறா, மகுடம் சூடி அரசாட்சி பண்ணுறதுக்காக உட்கார போகிறா சிம்மாசனத்தில். அதனால ரங்கநாதர் கொடுத்து விட்டுருக்காரு இந்த பிரசாதங்களை. தாயார் வந்து மஞ்சள் கொடுத்து விட்டுருக்கா. ஸோ ரொம்ப அழகாக இந்த தெய்வீகமான அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். வயிற்றுல ஓட்டுமா சும்மா
வெளியில உட்காந்துருக்காங்க. அம்மா அம்மா வெளியில உட்காந்துருக்காங்க. அம்மா பாட்டி 2 பேரும் தாத்தா 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 பாட்டி அவங்க உள்ள இருக்காங்க. வாங்கி நாங்க போட்டுருக்கோம். கலந்து எப்பவுமே எடுத்துட்டு போடுங்க. அவங்க அப்படியே எடுத்துட்டு போடுவாங்க. நம்ம தான் ஓகேங்க. அவ்வளோதான் இப்படி திருப்பிங்களா? समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि ॐ एकदन्ताय नमः ॐ कपिलाय नमः ॐ गजकर्णिकाय नमः ॐ लम्बोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूमकेतवे नमः ॐ गणाध्यक्ष ॐ हेरम्बाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः सर्वसिद्धिप्रदायकाय नमः महायोगं सुगन्धं समनोहरम् आग्रेय सर्वदेवानां रूपोत्तमप्रतिहेतरा महागणपतये नमः अधिसुगन्धधूपमाग्रहावधामि रूपानन्दमिदम् आचमनेयं समर्पयामि नमो बृहदपतये नमो गणपतये नमः प्रमलपतये नमस्ते अस्तुलम्बोदराय गरुडाय विद्यमनाथने जगदुराय श्रीवरदमूर्तये नमो नमः महागणपतये नमः सन्मङ्गलप्राप्त्यर्थं कर्पूरनीराजनमन्त्रमिदम् आचमनेयं समर्पयामि दिव्यरक्षां धारयामि ॐ हर निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सुमकर्षये गतन्दर्शकमिदमृतकर्णिकः महागणपतिमावाहयामि स्थापयामि पूजयामि नमः स्वरूपिणे नमः अभाम्पतये नमः मकरवाहनाय नमः कीर्तराजाय नमः जलाधिपतये नमः मेघाधिपतये नमः पश्चिमाधिगतते देवसुभावेदानि हविकुं च भवन्ति एता हर हर नमः पार्वती पतये हर हर महादेव राजाधिराजाय प्रसन्नदायिने ममयमये जुडाधिपतये कलिकामाङ्गामराय श्रोत्रियोदधातुमेराय वैष्णवाय महाराजाय नमः यानि कानि च पापानि जन्मान्तकृतानि च तानि च विरक्षन्ति दुरिच्छरमदे पदे पापो हम्माम कर्मान्तं पापात् पापामसम्भवः राजमाकृपया देव शरणागतवत्सला अन्यथा शरणं नास्त्यमेव शरणं मम सुखस्वरूपिणी मरुरवाणी सुखस्वरूपिणी कनादध्वनं मगिळुमीनाक्षी सुखजननी सुखपाणि कल्याणी सुखस्वरूपिणी मरुरवाणी सुखस्वरूपिणी मधुरवाणी सुखनादमनं मगिळुमीनाक्षी சௌக்கியமாக இருந்தோம். இவ்வளோ ஆசை இருக்கு இந்த காமாட்சி இந்த மீனாட்சி மேலே அகல்யாபாய் எல்லா இடத்துலையும் புத்தகம் கட்டினாப்புல கூடி ஜெயித்து உனக்கு ஒரு பலம் இருந்ததுன்னா அந்த மாதிரி எண்ணம் இருந்தேன்னா நீ ஒரு அகல்யாபாயாட்ட கோயில் கட்டு சொந்தமாக சௌக்கியமாக இருக்கணும். இந்த ஆயுளோட நிறைந்த செல்வத்தோடு உயர்ந்த பதவியோட காமாட்சி செல்வத்தோட மீனாட்சியை வீட்டு கொண்டு வந்து நிர்விக்ன லட்சுமி நிர்விக்ன மீனாட்சியாகவே வச்சிருக்கலாம். அகல்யாபாய்க்கு பிரசாதம் நம்ம தென்னாட்டு அகல்யாபாய் தீர்க்க சுமங்கலி சீக்கிரமே விவாகம் பிராப்திச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். சதேந்திரிய ஆயுஷேவே நீண்ட ஆயுளோட நிறைந்த செல்வத்தோட உயர்ந்த பதவியோட பேரும் புகழும் பெற்று பல்லாண்டு வாழணும். பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். பையனுக்கு இங்கே செய்யலாம் ஆசீர்வாதம் ஒன்று விஷயங்கள் என்ன படிக்கிறாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. மும்பைக்கு வேலைக்கு போக போகிறாங்க.
पुष्पं वेद पुष्पवान् दशावाहन् वशमान् भवति चन्द्रमा पां पुष्पं पुष्पवान् दशावाहन् वशमान् भवति एवं वेद यो मागितनं वेद आगितनवान् भवति आपो वा अग्नेरागितनम् आगितनवान् भवति एवं वेद यो मागितनं वेद आगितनवान् भवति वायुर्वा पामागितनम् आगितनवान् भवति यो वायोरागितनं वेद आगितनवान् भवति आपो वै वायोरागितनम् आगितनवान् भवति एवं वेद यो मागितनं वेद आगितनवान् भवति असौ वै समन्नपामागितनापोऽहं पापकर्माङ्गं पापात् पापापसम्भवः राजमा कृपया देवा शरणागतवत्सल अन्यदाचरणं नास्ति त्वमेव शरणमान् समर्पयामि சகல தயகிரிராஜ தனையை மாதேவி நின்னை சத்தியமாய் உள்ளத்தில் துடிக்கின்ற அன்பருக்கு இறங்குவதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் சந்தானம் வழி முடிவு கபாலி கபாலி நீள் கடிமதில் கூடல் ஆளவாயினாய் குழாயதென்ன கொள்கையே அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே
ஹலோ, வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நாள். என்ன நாள்னா, என் தங்கையோட பட்டாபிஷேகம். மதுரை ஆளும் மீனாட்சி அப்படின்னு சொன்னாலும் அவள் எனக்கு தங்கை தான். ஸோ என்னோட தங்கையோட பட்டாபிஷேகத்துக்கு வந்து ரொம்ப கிராண்டாக வந்து நடந்துட்டு இருந்தது. அம்மா ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணி எல்லாருடைய சப்போர்ட்டுடைய இல்லைனா இது நடந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வந்து நேவேத்தியத்துக்கு வந்துடலாம். நேவேத்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோடனே ஒத்துண்டு ஜோதி கேட்ரஸ் ரமேஷ் அண்ணா தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து அதை பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லி ஆகணும். அதனால் எனக்கு என்னென்ன நேவேத்தியன்றதை பார்த்துடலாம். சுவாமிக்கு அம்பாவுக்கு நேவேதியம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்களே சொல்லுவோம். நான் வாங்குவோம். புளியோதரை சூப்பர். சக்கரை பொங்கல் முதல் சக்கரை பொங்கல், பாதுஷா, புளியோதரை, சிப்ஸு, தயிர் சாதம், சுண்டல், ஊறுகாய். ஓகே, என்ன வார்த்தையாக சொன்னால் சந்தோஷம். இப்போ அம்மாட்ட சொல்லிடுவோம். ஆக்சுவலி இந்த 5 days ஈவெண்ட்டுக்கும் நம்ம வீட்டில் கொஞ்சம் அதாவது ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், நிறைய பேர் கெஸ்ட்டு வரவா, அவங்களுக்கெல்லாம் மத்தியானம் லஞ்சாக இருக்கட்டும், நைட் டின்னர் எல்லாமே ஜோதி கேட்ரஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நான் அப்ரோச் பண்ணேன். பட் அவ்வளோ அதாவது முதல்ல டைமிங் ரொம்ப பர்ஃபெக்ட் டைமிங்கில் அவங்க டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது வந்து இங்கே சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, நாங்கள் 2 நாளாக அனுபவித்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதனால் சொல்கிறேன். என்னோட கணவர் இதை பற்றி, ஏன்னா ஃபுட்டி கிடையாதுன்னா, ஆனால் என்னோட கணவர் இதை பற்றி சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார். ஃபுட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நிஜமாகவே சாத்விக் ஃபுட்டு கிடைக்கிறது வந்து எனக்கே சந்தேகமாகிடுச்சு. கல்யாணத்தில் கூட இப்படி தான் பண்ணுவாங்களா இல்லை இதோட. ஆனால் ரொம்ப ரொம்ப எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது ரொம்ப இந்த ஃபுட்டு நல்லா சூட் ஆகும். ரொம்ப ஒரு பர்ப் வராது, ஒரு எகிழ்ச்சா மாதிரி எதுவும் வராது. ரொம்ப ரொம்ப டேஸ்டி. அதுவும் இன்றைக்கி அவியல் வந்து டாப் நாச்சு. என் பொண்ணு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சவுத் இண்டியன்னால பிடிக்கும். பட் அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தால் தான் அவள் சாப்பிடுவாள். அது மாதிரி இன்றைக்கி அவியல் வந்து அவள் தனியாக கப்பில் கூட போட்டு சாப்பிட்டா. அது மாதிரி ஒரு ஃபுட்டுமே வந்து ரொம்ப டிலைட்ஃபுல்லாக இருந்தது. எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அது வந்து 5 இயர்ஸ்லேருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்கும் அது சாப்பிடும். அதாவது எங்கள் அப்பா வந்து 83 years. ஆக்சுவலி எங்கள் அம்மா சொல்லட்டும், ஏன்னா அவருக்கு தனியாக நீ சமையல் பண்ணுறதுனா பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம எல்லாரும் ஜோதி கேட்ரஸோட சாப்பிட்றலாம், அவருக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அம்மாவை நீ பண்ணிடுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்ததுலேருந்து அப்பா வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு 83 years ஆகுது என் கணவருக்கு. ஆனால் ரொம்ப அதாவது ஹெல்த்து ரொம்ப பாதிப்பு அவங்களுக்கு. அதில் எப்படி சாப்பிடுவாப்பான்னு இதுதான் இதை கொடுக்காத, ஏன்னா வெளியிலேருந்து வரதுனால அவுட் ஃபுட் சரியாக வருமானு யோசனையாக இருக்குது. அவர் வந்து இல்லை நான் சாப்பிடுவேன், நான் எல்லாம் இப்போ சாப்பிட்றேன், அதனால் நான் சாப்பிடு எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. ஏன்னா இந்தமாரி ஒரு இது என் கணவரோடு வந்து நான் வந்து பார்க்குறது நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் நினைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் என் பெண் பிள்ளைகள்லாம் எனக்கு அவ்வளோ செஞ்சுருக்காங்க. ஆனால் என் பொண்ணு செஞ்சு 5-6 வருஷத்தில் என்னால் வர முடியல. ஆனால் இந்த தடவை நான் எப்படியாவது போகலாமா அப்படின்னு என் கணவரை கேட்டதுக்கு அவர் கண்டிப்பாக போகலான்னு அந்த பாக்கியம் எனக்கு கொடுத்துருக்கா. அது நான் ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எல்லாரும் நன்னா இருக்கணும், இங்கே வந்து எல்லாரும் சேமமாக எல்லோரும் நன்னா செஞ்சுட்டு போகணும். இது ஒரு கோயிலாட்டம் எல்லோரும் நினைக்கிறது எனக்கு ரொம்ப அப்படியே என் வயிற்றில் பிறந்த பெண் இவ்வளோ செய்கிறது எனக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பாக்கியங்கள்லாம் எங்களுக்கும் கிடச்சிருக்கு. அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன எதுவும் எனக்கு தேவையே இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அதனால் இதையும் என்னால் பார்க்கணுன்னு ஒரு இது வந்தது எனக்கு கிடச்சது. இந்த மீனாட்சியினுடைய அருள் நான் என்னுடைய தெய்வம் இஷ்ட தெய்வம் வந்து நெல்லுக்கடை மாரியம்மனை தான் நான் மாரியம்மன் ரொம்ப சொல்லுவேன். அடுத்த இஷ்ட தெய்வமாக நான் இதை நினைக்கிறேன். என்னுடைய மனப்பூர்வமான என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளை குழந்தைகளுக்கெல்லாம் மனப்பூர்வமான ஆசீர்வாதத்தை சொல்லுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா இவருக்கு 83, எனக்கு 75 ஆயிடுச்சு. 80 கல்யாணம், 60, 70, 80 எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதனால் இந்த இருக்கிற எல்லா ஏஜ்லேயும் இவர் என்னுடைய கணவர் தான் வயசானவராக எனக்கு தெரியுது. அவருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பரிபூரணமாக உண்டு. அதுதான் நான் பெருமையாக நினைக்கிறேன். மீனாட்சியினுடைய அருள், என் கணவருடைய அருள் எல்லாருக்கும் நல்லா கிடைக்கணும். அதுதான் எல்லாம் இல்லை இறைவனை போற்றிருக்கேன். ஸோ பிரசாதத்தை பற்றி அம்மாவும் சொல்லியிருப்பா, அண்ணாவும் சொல்லியிருப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்ததுக்கு. இன்னும் அடுத்த 3 நாட்கள் நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கிறதுக்கு வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எவ்ரி இயர் நம்ம தான் எப்பவுமே பண்ணி தருவோம். இது மீனாட்சியோட இதுதான். நாங்கள் ஒன்றுமே கிடையாது நாங்கள் பண்ணுறது. பிரசாதம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வேணால் பண்ணுறது கிடையாது. எல்லாம் அவன் நடத்தி கொடுக்குறது.
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா விக்னேஷ் அண்ணாவை எங்களுக்கு ரொம்ப நல்லா பழக்கம். ஆனால் இந்த ஒரு சுவாமிக்கு பண்ணுறது தான் எங்களுக்கு பெரிய வார்த்தையாக இருக்கும். மற்ற ஈவெண்ட் ஒரு கல்யாணம் அதெல்லாம் கூட எப்படி வேணால் நம்ம கேட்ச் பண்ணிடலாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமியோட அனுகிரகங்கள் அம்பாலோட ஆசீர்வாதங்கள் இருந்தாலே எல்லாமே நடக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே நடந்துருக்கு. இனிமேலும் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். சூப்பர்டா, சூப்பர் சூப்பர்டா பட்டு. நீங்க செஞ்சதோட எனக்கு சூப்பர் கிஃப்ட் அப்படியே உட்காருங்க இடம் தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். தம்பி வாங்க சாப்பிடுங்க. நிறைய பேர் பார்க்கல, இது காமிக்கணும் இப்போ எல்லாருக்கும் மக்களுக்கு. சரி அங்க எவ்வளவு செய்யணும் அதனா கிஃப்ட் யோசிக்க மாட்டேங்கிறேன். என்ன உங்க பேரை பத்தி சொல்லிருக்கோம். நீங்க அவ்வளவு மாதிரியா இவங்க என்ன மாதிரியா? சூப்பர் கார். கல்யாணம் மட்டும் செவ்வாய்க்கிழமை காலையில் அதை நம்ம முதல்ல இங்க வந்து
ஆமா பாருங்க, இந்த புடவைக்கு இன்னைக்கு ரொம்ப கண்ணுப்பட்டது. ஆக்சுவலி நான் ஏதோ கொஞ்சம் டல்லான கலர் கட்டிட்டேன்ட்டு என் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து கலாய்ச்சி, என்ன நீங்க பட்டாபிஷேகம் உங்க பொண்ணுக்கு பண்ண போறீங்க, கொஞ்சம் பளிச்சுன்னு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு இந்த புடவை கட்டிட்டேன். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இப்ப அது இல்ல கண்டென்ட். இப்பதான் நம்ம மெயின் பிக்சருக்கே வர்றோம். இந்த பயப்பிள்ளைங்களோட தோத்தி எல்லாம் பாருங்க. So, கோலம் பை சந்துரு ஃபர்ஸ்ட். ஓகே, ப்ராப்பரா இருக்கும் இந்த தோத்தி. இது தோத்திங்கிறது பார்த்தோன்னே தெரியும். இந்த பஞ்சகச்செல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளோஸா கவனிச்சீங்கன்னா 6 வித்தியாசம் இல்ல 60 வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். என்ன, நல்லா க்ளோஸா கவனிங்க இந்த பஞ்சகச்செல்லாம் என்ன அப்படின்னு பாருங்க. ஏதாவது யோசிக்க முடிஞ்சுதா? இத பாருங்க, எல்லோ வித் ரெட், இது பாருங்க பிங்க் வித் பீச், இந்த கலர் பாருங்க ஃப்ளோரல் டிசைனோட ஒரு சூப்பரான பேட்டர்னோட இருக்கு, சில்வர் பார்டர் வர்ற மாதிரி. இது பாருங்க பேஜ் கலர், ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ப்ராப்பர் நார்த் இந்தியன் ஸ்டைல்ல பஞ்சகச்சத்தோட. அப்படி என்னோட வார்ட்ரோப்ல இருந்த புடவை ஆயிடுச்சு. இதுதாங்க கண்டென்ட். தேங்க்யூ. சாரி டிரெப்டிஸ்ட்னு லேக்ஸ் கணக்கில் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். பஞ்சகச்சம் வந்து பைசா வாங்காம என் தம்பி வந்து சூப்பரா எல்லாருக்கும் ட்ரேப் பண்ணியிருக்கான். சாரியில இருந்து பஞ்சகச்சமா மாத்தி இவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய சாரியை கட்டி விட்டுருக்கான். ரொம்ப அழகா கட்டி விட்டுருக்கான். நாங்க கொஞ்ச நேரம் இது ஏன் சாரி தானான்னு எனக்கே டவுட் வந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. தேங்க்யூ.